என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். சிவகங்கை மாவட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நிகழ்ச்சிக்காக மாணவர்களை கொண்டு பணிகளை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சிவகங்கை மாவட்டத்தில் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை வரும் செவ்வாய்க்கிழமை அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைக்க உள்ளார். மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட விளையாட்டு விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. 30 மாணவர்களையும் ஒரே நாளில் விடுப்பு எடுக்க வைத்து பணிகளை மேற்கொள்ள வைத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அமைச்சர் ஏவா வேலுவை வரவேற்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகளை வெறும் காலுடன் வெயிலில் நிற்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணியில் சார்நிலை கருவூலம் கட்டட திறப்பு மற்றும் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஏவா வேலுவை வரவேற்பதற்காக நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளை வெறுங்கால்களுடன் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டிருந்தது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நிகழ்ச்சி முடிந்ததும் வருகை பந்தலில் வைக்கப்பட்டிருந்த வாழை கொலைகள் மற்றும் கரும்புகளை எடுத்துச் செல்ல பொதுமக்கள் சண்டையிட்டுக் கொண்டதால் அங்கு பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. டெல்லியில் ஜனவரி 1ஆம் தேதி வரை பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் அடிக்கடி காற்று மாசுபாடு ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் எதிர்வரும் குளிர்காலத்தில் காற்று மாசுபாடு ஏற்படுவதை தடுக்க டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை பட்டாசு உற்பத்தி, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை கடுமையாக அமல்படுத்த டெல்லி காவல்துறை, மாசு கட்டுப்பாட்டு குழு மற்றும் வருவாய் துறையுடன் இணைந்து செயல் திட்டம் தயாரிக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் பால் டேங்கர் லாரி கவிழ்ந்து சாலையில் கொட்டிய பாலை பொதுமக்கள் பக்கெட்டில் பிடித்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. நல்கொண்டா மாவட்டம் மிரியால்குடா நகரில் சென்று கொண்டிருந்த பால் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியில் இருந்த பால் சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்தோடியது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பக்கெட்டுகளில் பாலை பிடித்துச் சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் தற்போது பெரும் வைரலாகி வருகிறது. விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படம் 288 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா உள்ளிட்டோர் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது கோட் திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த இப்படம் தயாரிப்பாளருக்கும் வசூலை அள்ளி குவித்திருக்கிறது. அதன்படி படம் வெளியான 4 நாட்களில் 288 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.